யாக்கோபு பயணத்திலிருந்தான். சூரியன் மறைந்தது. ஒரு இடத்தில் தங்கி ஒரு கல்லை தலையணையாக்கி உறங்கினான். அப்போது அவன் ஒரு கனவு கண்டான். பூமியிலிருந்து வானம் வரை ஒரு ஏணி. தேவதூதர்கள் அதில் ஏறியும் இறங்கியும் சென்றார்கள். அந்த ஏணியின் உச்சியில் கர்த்தர் நின்றிருந்தார். நான் உன் பிதாக்களின் தேவன். நீ படுத்திருக்கும் இந்த நிலத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூசியைப் போல பெருகும். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கிறேன். என் வாக்கை நிறைவேற்றும் வரை உன்னை விட்டு விலகமாட்டேன். யாக்கோபு விழித்தெழுந்தான். அவன் நடுங்கினான். அவனின் இதயம் உருகியது. நிச்சயமாக கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். இது தேவனுடைய வீடு. இது வானத்தின் வாசல். அவன் அந்த கல்லை நினைவு கல்லாக நிறுத்தி அந்த இடத்துக்கு பெயர் வைத்தான், பேத்தேல். பின்னர் அவன் ஒரு உடன்படிக்கை செய்தான். தேவன் என்னோடு இருந்து எனக்கு உணவும் ஆடையும் கொடுத்து சமாதானமாக வீட்டுக்கு திரும்பச் செய்தால் கர்த்தரே என் தேவன். அவர் தரும் எல்லாவற்றிலும் நான் 10 அவருக்கு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தான்.